அன்பு நேயர்களே அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். கூர்ம ஜெயந்தி வருது. இந்த கூர்ம ஜெயந்தியினுடைய அந்த சிறப்பு இருக்குதுல்லவா, அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த ஆண்டு ஜூலை மாதம் 11ஆம் தேதி. இந்த 11ஆம் தேதி அப்படிங்கிறது என்னைக்கு 11ஆம் தேதி வருது? சனிக்கிழமை வருது. அன்னைக்கு கூர்ம ஜெயந்தி வருது. பொதுவாக தசாவதாரங்களை பற்றி நாம் பேசுகின்ற பொழுது ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம், நரசிம்ம இதைத்தான் நம்ம அதிகமாக பேசுவோம். கூர்ம அவதாரத்தை பற்றி பேச மாட்டோம், மச்ச அவதாரத்தை பற்றி பேச மாட்டோம். ஆனால் இந்த உலகத்தினுடைய நன்மைக்காகவே நடைபெற்ற ஒரு மிகப்பெரிய மகத்தான அவதாரம் கூர்ம அவதாரம். இப்போ இந்த அவதாரத்துக்கும் அங்கே பெருமாள் நிற்கிறார் இல்லையா, திருமலை, அந்த திருமலை அப்பனுக்கும் ஒரு அற்புதமான தொடர்பு இருக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு கேள்வியை நம்ம யோசனை பண்ணி பார்க்கணும். எதுக்காக பகவான் அவதாரம் எடுக்கிறார்? ஏன் எடுக்கணும்? பகவான் ஏன் அவதாரம் எடுக்கணும்? பகவான் பகவத்கீதையிலே ரொம்ப தெளிவாக சொல்கிறார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துக்ஷுதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. பரித்ராணாய சாதுனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இதில் 3 காரணத்தை சொல்கிறார். பரித்ராணாய சாதுனாம் இல்லையா, சாதுக்களை ரட்சிக்க வேண்டும், நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் இல்லையா. விநாசாயச துஷ்கிருதாம், துஷ்டர்களை அழிக்க வேண்டும் என்றால் தீயவர்கள் இருக்கும் வரை நல்லவர்களுக்கு ஆபத்து. நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொன்னாலே தீயவர்களை அழித்தால் தானே முடியும். இது தீயவர்கள்ங்கிறது தீய குணம், நல்லவர்கள்ங்கிறது நல்ல குணம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு மனுஷங்குள்ளேயே நல்லது தீயது இருக்குது. அப்போ தீயவர்களை அழித்து நல்லவர்களை காப்பாற்றுதுன்னா இப்போ நம்மக்கிட்ட கோபமும் இருக்குது, அன்பும் இருக்குது. எது அதிகரிக்கணும்? கோபத்தை குறைக்கணும், கோபத்தை அழிக்கணும், அன்பு அதிகரிக்கும், அன்பை அதிகரிக்கணும். அப்போ நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், தீயவர்களை அழிக்க வேண்டும் என்று சொன்னால் கோபம் இருக்கிற வரைக்கும் அன்பு எப்படி இருக்கும்? இந்த விஷயத்தை தான் மறைமுகமாக சொல்கிறார். நல்லவர்களை காப்பாற்ற வேண்டும், தீயவர்களை அழிக்க வேண்டும், தர்மம் நிலை நிற்க வேண்டும். தர்மம் தான் இப்போ கெட்டு போச்சு. தர்மஸ்தம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமிங்கிறார். அதற்காக யுகே யுகே, ஒவ்வொரு யுகத்திலும் நான் அவதரிக்கிறேன். எதற்கு? தர்மத்தை நிலை நிறுத்துவதற்காக. தர்மசம் ஸ்தாபனார்த்தாய சம்பவாமிங்கிறார். ஆனால் இதோடு முடிவதில்லை. சில நேரங்களில் பக்தர்களின் அன்பிற்கு கட்டுப்பட்டு அவர்களுக்கு காட்சி தருவதற்காக மனித வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியை உருவாக்க நடையில் நின்றுயர் நாயகன் அப்படின்ட்டு ராமனை சொல்கிறோம் இல்லையா, ராமனை பார்த்து தெரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாங்க இல்லையா. அதனால தான் அதற்காகவும் அவதாரம் பகவான் எடுக்கிறான். நம்மாழ்வார் சொல்கிறார், நீ படிக்கணும்னா ராமாயணத்தை படிங்கிறார், ராமபிரானை படிங்கிறார். கற்பார் ராமபிரானை அல்லால் மற்றும் கற்பரோ. அப்படி பகவான் அவதாரங்களை எடுப்பதற்கு நல்லவர்களை காப்பாற்றுவது, தீயவர்களை அழிப்பது, தர்மத்தை நிலைநாட்டுவது என்ற அவதாரம் எடுக்கிறதுக்காக அவன் மேலே இருந்து கீழே இறங்கி வருகிறான். அப்படி எடுத்த அவதாரம் எத்தனையோ இருக்கிறது. அதில் பிரசித்தி பெற்ற அவதாரம் தசாவதாரங்கள். அந்த தசாவதாரங்களில் 2வது அவதாரம் கூர்ம அவதாரம். மற்ற அவதாரங்களெல்லாம் பெரும்பாலான அவதாரங்கள் அரக்கர்களை அழிப்பதற்காக. ஆனால் கூர்ம அவதாரம் அனைவரையும் வாழ வைப்பதற்காக. பார்க்கடல் கடைந்து அந்த மந்திரமலையை தாங்கி நிறுத்தி தானே கூர்மமாக நின்று தானே கடலுக்குள் கடையச் செய்து ஒரு பிரம்மாண்டமான ஆமை வடிவம் எடுத்து முதுகிலே மலையை தாங்கி, எப்பேற்பட்ட செயல் யோசனை பண்ணி பாருங்க. ஒரு மலையை தாங்குவது எவ்வளோ பெரிய செயல். அதே பகவான் எதுக்காக? தனக்காகவா? இந்த உலக நன்மைக்காக. என்றால் உலக நன்மை என்பது தேவர்களை சார்ந்திருக்கிறது. வர்ண பகவான் நல்லா இருந்தால் தான் மழை பெய்யும், சூரியன் நல்லா இருந்தால் தான் வெயில் அடிக்கும், காற்று நல்லா இருந்தால் தான் உயிர் வாழ முடியும். அப்போ அவர்களெல்லாம் காப்பாற்றப்பட வேண்டிய ஆதாரங்கள். அந்த ஆதாரங்களுக்காகத்தான் பகவான் அவதாரம் எடுக்கிறார். அந்த அவதாரத்தினாலே பார்க்கடல் கடையப்பட்டதுன்னா அதில் எவ்வளவு விஷயம், அதில் என்னென்ன பொருள் வந்தது பாருங்க. மகாலட்சுமி, தன்வந்திரி பகவான், காமதேனு, கற்பக விருட்சம், ஐராவதம், உச்சிசரவஸ், எவ்வளோ விஷயம் வந்தது பாருங்க. அப்படி பல விஷயங்களை தந்தது இந்த கூர்ம அவதாரம். இந்த தத்துவமே அற்புதமானது. அது எப்படி சொல்லலாம் தெரியுமா? நம்முடைய மனசு தான் பார்க்கணும். அதில் நல்ல எண்ணம் தீய எண்ணம் எப்போதும் அப்படி அலை மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும்.
பக்தியும் இறை நம்பிக்கையும் தான் மந்திரமலை. ஆமை எப்படி ஆபத்து வந்தால் உறுப்புகளை உள்ளே இழுத்து கொள்ளுமோ அதே போல ஐம்புலன்களை அடக்கி எம்பெருமானை நம் உள்ளத்தில் ஆதாரமாக நிலைநிறுத்தினால் இந்த வாழ்க்கையிலே அமுதமான ஆனந்தம் கிடைக்கும். இந்த கூர்ம அவதாரத்துக்கும் திருமலைக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னுட்டு பார்க்கணும். திருமலை மலைத்தொடரிலே அந்த இயற்கை பாதையை நீங்கள் பார்த்துருக்காங்க. அந்த வளைவு பார்த்தா ஒரு பெரிய ஆமை படுத்திருக்கிற மாதிரியே தெரியும். அது ஒரு புவியியல் அதிசயம் அல்ல. பக்தர்களுக்கு இந்த கூர்ம அவதாரத்தினுடைய தெய்வீக நினைவு சின்னமாக விளங்குவது அந்த திருமலையப்பனுடைய அந்த திருமலை. இந்த பார்க்கடலை கடைந்த போது தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது. இன்று நமக்கு யார் அமுதம்? அந்த திருமலையப்பன் தான் ஆறாவது அமுதம். அதனால தான் பெரியாழ்வார் இந்த அமுதம் எப்படி கிடைச்சது அந்த நிகழ்ச்சியை திருமலையப்பனோட வச்சு பாடுறார். கடல் கடைந்து அமுதம் கொண்டு கலசத்தை நிறைத்தார் போல் உடல் உருகி வாய்மடுத்து உன்னை நிறைத்து கொண்டேன்னு பாடுறார். நம்மாழ்வார் அந்த பகவானை சொல்லுகின்ற பொழுது எண்ணம் புகுந்து தித்திக்கும் அமுதே என்கிறார். இந்த பார்க்கடல் கடையும் பொழுது மகாலட்சுமி தோன்றி எம்பெருமானுடைய திருமார்பிலே நித்தியவாசம் செய்தாள் என்று அந்த புராணம் சொல்லுது. அதே போல அலர்மேலு மங்கை தாயார் திருமலையப்பனின் திருமார்பிலே நித்தியமாக வாசம் செய்கிறாள். இந்த அமுதம் பார்க்கடல் மகாலட்சுமி இதே மாதிரி திருமலையப்பன் மார்பிலே அந்த தாயார் போய் அமைஞ்சது. பார்க்கடல் கடையும் போது பார்க்கடலிலே தோன்றி எம்பெருமான் திருமார்பை அடைந்தது போல இங்கே அலர்மேல் மங்கை தவம் செய்து திருமலையப்பன் திருமார்பை அடைகிறார். அதனால் ரெண்டுமே இந்த கூர்ம அவதாரத்தினுடைய சங்கதிகள் போலவே இருக்கின்றன. கூர்ம அவதாரத்திலே உலகத்தை தாங்கியவர் இந்த திருமலையில் வேதங்களின் பெருமையையும் உலக மக்களின் நம்பிக்கையும் தாங்கி நிற்கிறார். அப்போது அவர் தாங்கி நின்ற பொழுது தேவர்களுக்கு அமுதம் கிடைத்தது. இன்னைக்கு இதே திருமலையப்பன் பக்தர்களுக்கு பேரானந்தமாகி அமுதனை அள்ளி அள்ளி அளிக்கிறார். அதனால் நம்ம இந்த கூர்ம ஜெயந்தி நாளில் திருமலையப்பனை நினைக்க வேண்டும். அவன்தான் ஆறாமுதன், அவன்தான் ஸ்ரீனிவாசன். அந்த திருமலையப்பனுடைய திருவடிகளிலே ஆறாவமுதே என்று அவனை நினைத்து கொண்டு புகழொன்றுமில்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே என்று அந்த கூர்ம ஜெயந்தி நாளிலே அவனுடைய திருவடிகளிலே நாம் சரணாகதி அடைய வேண்டும். அதுதான் நாம் கூர்ம ஜெயந்தியை கொண்டாடுவதன் அல்லது நினைப்பதனுடைய ஒரு அடையாளம்.